ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸ்லாம் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிருக்கும். இன்னைக்கு நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயின்ஸ்லாம் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் இப்போ எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ இன்னைக்கு நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெப் டெக்னாலஜிஸ் கொஸ்டின் வந்து போன வருஷம் வந்து அதே கொஸ்டின் தான் இந்த வட்டம் வந்திருக்கு. நவம்பர் டிசம்பர் 2023 வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இது மாதிரி வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் இன்னைக்கு எக்ஸாம் வந்து காலையில் ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு காலையில் எக்ஸாம் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கொஸ்டின் வந்து எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வெப் டெக்னாலஜிஸ்க்குரிய கொஸ்டின் வந்து உங்களுக்கு எப்படி வந்துருந்துச்சு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம கமெண்ட் டேப்லேயே ஒரு ஓட்டிங் வச்சிருந்தோம். எனக்கு காலையில் கொஸ்டின் எப்படி வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ஈஸியாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஒரு சில பேர் கொஞ்சம் மீடியமாக வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நீங்கள் நம்ம கமெண்ட் டாப்பில் ஓட் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கிளிக் பண்ணி ஓட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து 2 நாள் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து டைம் இருக்கும். ஸோ இந்த 2 நாளை கரெக்டாக யூஸ் பண்ணிக்க பாருங்கள். அது போக இன்றைக்கி நைட்டும் கொஞ்சம் டைம் இருக்கும். இன்னைக்கு கூட ரெஸ்ட் எடுத்து அடுத்த 2 நாள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு 2 ஜனவரி எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 2 டேஸ் வந்து டைம் இருக்கும். மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஷெடியூல் போட்டு டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ண பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு 2 நாள் இருக்குது அப்படின்னா மொதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 யூனிட்டை கவர் பண்ணிடுங்க. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 யூனிட் கவர் பண்ணிடுங்க. கண்டிப்பாக எக்ஸாமுக்கு முன்னாடி நைட் பார்த்தீங்க அப்படின்னா ரீகால் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எக்ஸாம் காலையில் முன்னாடினாலும் நீங்கள் ரீகால் பண்ணுற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று, ஒரு டைம் ஷெடியூல் போட்டு படிக்கிற மாதிரியே வந்து ஒரு ஹிண்ட்ஸ் எடுத்து படிக்க பாருங்கள். ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கண்டிப்பாக ரெஃபர் பண்ண பாருங்கள். எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஜஸ்ட் மாடல்களாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இருக்க சப்ஜெக்ட் புதுசாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க டாபிக்ஸை கவர் பண்ணிவிட்டு புதுசாக இருக்க டாபிக்ஸை படிக்க பாருங்கள். அதே மாதிரி இப்போ ஒரு சப்ஜெக்டை நீங்கள் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டினை படித்த உடனே அடுத்த கொஸ்டின் தெரியாத கொஸ்டின் போயிருங்க. ஏன்னா வந்து தெரிஞ்ச கொஸ்டினை படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே படித்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் போக வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் நீங்கள் படிக்காத கொஸ்டின் நிறையா இருக்க மாதிரி இருக்கும். எல்லாம் ஃபஸ்ட்டே தெரிஞ்ச கொஸ்டினை படிக்கிறத விட ஒரு 2 கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்து தெரியாத கொஸ்டின் கொஞ்சம் நிறையா படிக்க பாருங்கள். கண்டிப்பாக படித்து ரிவைஸ் பண்ண பாருங்கள். ரொம்ப முக்கியமான ஒன்று, 2 டேஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு நிறையா தெரியும். ஸோ அதுக்கப்புறம் போக பார்த்தீங்க அப்படின்னா நியூ இயர் அன்றைக்கிலாம் நீங்கள் வந்து படிக்கிற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு அவ்வளோவா கம்மியாக இருக்கும். அதனால் முடிஞ்சாலும் வந்து 2 நாள் இருக்குது அப்படின்னா 2 நாளாக ஃபஸ்ட்டே வந்து எவ்வளோ யூனிட்ஸ் எப்போ படிக்கணும், முடிஞ்சாலும் அந்த ஒரு நாளில் 3 யூனிட்ஸ் கவர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கெலாம் எந்த மாதிரி டைம் ஷெடியூல் போடணும் அப்படிங்கிறலாம் ஃபஸ்ட்டே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று, ஒரு பிளானிங் வந்து கண்டிப்பாக நீங்கள் வச்சுருப்பீங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி நீங்கள் படிக்கிறத எழுதி பார்த்துட்டே இருங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று. மேக்ஸிமம் நீங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கரெக்டாக போயிட்டே இருங்க. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சப்போஸ் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குது, படிக்க அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிரித்து அதுக்கேற்ற மாதிரி வந்து படித்து வச்சுக்கோங்க. மெஜாரிட்டி நீங்கள் படிக்கிற கொஸ்டின் தான் வரும். கான்ஃபிடென்ட்டாக படிங்க. இந்த கொஸ்டின் வந்து கஷ்டமாக வந்துருமோ, இந்த எக்ஸாம் கஷ்டமாக வருமோ அப்படிலாம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் படிச்சிருக்க கொஸ்டினை தெளிவாக படிக்க பாருங்கள். அதே மாதிரி ஜனவரி மந்த்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 7th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் அந்த ஓப்பனிட்டி பேப்பர்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இப்போ இருந்தே அதுக்கெலாம் நல்லா படிக்க பாருங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி எக்ஸாம்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.